குட் ஈவினிங் ப்ரோ. நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்போ 2 செட்டப்பையும் சேர்த்து சிமுலேட் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல போறேன். ஸ்டாக் செட்டப் அலைன் பண்ணிக்கலாமா நம்ம? ஓகே. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கட் நம்ம G81லயே போட்டோம். அப்சல்யூட் டெப்த் வந்து நமக்கு இந்த டெப்த் வரைக்கும். Z coordinate of a point. ஓகே, -10 வரைக்கும் போட்டோம். R வேல்யூ 3 mm 5 mm கொடுக்கும். ஓகே, இப்போ இது போட்டிருக்கோம். இதை நான் போட்டுட்டு இதே மாதிரி ரியர் சைடு ஒன்று போடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ரியர் சைடையும் இதே மாதிரி இதே ஃபைல்ல போட்டாதான் எனக்கு சேம் சிமுலேஷன் காட்டும். அப்படின்னா நான் என்ன பண்றேன், முதல்ல பிளேன்ஸ் எடுத்துக்கிறேன். பாட்டம் பிளேன் இப்படி திரும்ப கூடாது. நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி XY, நீங்க மிஷின்ல எப்படி XY வைப்பீங்களோ அதே மாதிரி. ஸோ நான் இப்படி திருப்புறேன்னா இது X, இது Y. ஸோ நம்ம பிளேன் கிரியேட் பண்ணுவோமா, 4th ஆக்சிஸ்க்கு கிரியேட் பண்ற மாதிரி ராகுல் ப்ரோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ கிரியேட் பண்ணிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியாச்சா? ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னொரு மிஷின் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மிஷின் குரூப் ரைட் கிளிக், குரூப், நியூ டூல் பாத் குரூப். நம்ம என்ன எடுத்துக்கலாம், பாட்டம் செட்டிங். சரிங்களா? பாட்டம் செட்டிங் போயிட்டு இப்போ ரைட் கிளிக், மில் டூல் பாத், ட்ரில்லு, சேம், கட்டர் சேம், அதை எடுத்து இப்படி கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இது ரெண்டையும் வந்து கண்ட்ரோல் அமுத்தி வெரிஃபை பண்ணீங்கன்னா, அப்படின்னா இந்த ரியர் எடுக்கும்போது இந்த பிளேனோட சென்டர் தான் 0,0 வரும், NC வரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இந்த பக்கம் ஓடும், ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்து இந்த பக்கம் ஓடும். ஸோ ஒரே டைம்ல நீங்க வந்து இப்போ டாப் சைட் பாட்டம் சைட் சேர்ந்தே சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். சரி இந்த மாதிரி வேண்டாம்னா இந்த பாட்டம் செட்டிங்கை நம்ம இரேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, இது முடிஞ்சு. இப்போ இதை வெரிஃபை பண்ணுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இது எப்படி, ஃபைல், சாரி, வெரிஃபை, சேவ் ஸ்டாக் ஆஸ் STL, டெஸ்க்டாப்ல வந்து டாப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சேவ் பண்றேன். சரிங்களா? இது STL ஃபைலா சேவ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுவுடைய ரியர்னா என்ன, பேக் செட்டிங் இல்லையா? நான் இந்த மாடலை ஓப்பன் பண்ணி திருப்பி பேக் செட்டிங் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் செட்டப் போகும். ஸ்டாக் செட்டப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃப்ரம் அ ஃபைல் அப்படின்னு. இந்த ஆட் ஃப்ரம் அ ஃபைல் போயிட்டு நீங்க டெஸ்க்டாப்ல போய் இந்த டாப் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா, ரைட், இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், ரிமூவ். இந்த டாப் கம்பன்சேஷன் இப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. டூல் பாத், ஸ்டாக் டிஸ்பிளே, தெரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், அந்த அந்த சைடு இருக்கிறத நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாமா? இது என்னென்ன ஓரியன்டேஷனோ அதை வச்சுட்டு நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நான் வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செட்டிங்ல முடிஞ்ச STL ஃபைலும் உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸ்டாக் ஃபைலா உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் செட்டிங்ல போட்டது வந்துடும். அதை நீங்க செகண்ட் செட்டிங்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதே மாதிரி ஓகே, இப்படி இல்லை, நான் இன்னொரு மெஷின் குரூப் கிரியேட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, நீங்க பாட்டம் பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணி தனியாக ஒரு மெஷின் குரூப் கிரியேட் பண்ணலாம்.
டூல் பாத்தில் ஸ்டாக் மாடல் போயிட்டு சோர்ஸ் ஆப்ரேஷனில் வந்து இந்த ஆப்ரேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆனால் அதோட பிளேன் வேற அப்படின்றனால ஜென்ரேட் ஆகலை. சேம் பிளேனாக இருந்தால் ஒரு ஸ்டாக் மாடல் வரும். அந்த ஸ்டாக் மாடலுக்காக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ எது பெஸ்ட்டான மெத்தடு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிளேன் கிரியேட் பண்ணி மிஷின் டூல் பாத் குரூப் மட்டும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா சேவ் ஸ்டாக் டு எஸ்டிஎல் ஃபைல் கொடுத்து இந்த எஸ்டிஎல் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஸ்டாக்காக இம்போர்ட் பண்ணிட்டு கொடுத்தாலும் என்ன ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த 2 மெத்தட்ல எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணி ஒரே டைம் சிமுலேட் பண்ணும்போதே 2 செட்டப்பையும் சிமுலேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பிளேனை எங்க இடத்துல ஆரிஜினா கொடுக்குறோமோ அதுதான் 0,0 எடுத்துட்டு என்சி வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ராகுல் ப்ரோ. இதை பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க.